சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திரை விமர்சனம் இல்ல. கேரளால ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிவந்திருக்கு. இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் கேரளா திரையுலகமும் கேரளா அரசியல் தளமும் ரொம்ப பெரிய விவாத பொருளா மாறி ஒரு அந்த தளங்கள்ல புயல் அடிக்குதுங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சினிமா அகாடமியில இருந்து இயக்குனர் ரஞ்சித் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இயக்குனர் ரஞ்சித்னா நம்ம தமிழ் இயக்குனர் இல்ல, பா ரஞ்சித் அல்ல, அல்லது கவுண்டமலை ரஞ்சித்தும் இல்ல. மலையாளத்துல ரொம்ப பிரபலமான நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ரஞ்சித் தன்னுடைய சினிமா அகாடமி பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். அதே போல நம்ம இங்க இருக்கிற பெப்சி மாதிரி மலையாளத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்படிங்கிற நடிகர்கள் சங்கம், கேரளா திரையுலகின் நடிகர்கள் சங்கத்தின் ஜெனரல் செக்ரட்டரியா பொதுச் செயலாளராக இருந்த நடிகர் சித்திக்கும் ராஜினாமா பண்ணியிருக்கார். இந்த அறிக்கைக்கு பின்னாடி இவ்வளவு சிக்கல் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அரசியல் தளத்திலையும் சினிமா தளத்திலையும் இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறினா அந்த அறிக்கை என்ன, அந்த அறிக்கை சொல்றது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹேமா கமிட்டி அறிக்கை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியே ஆக வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா, இது திரை உலகில் நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் சுரண்டல் குறித்த விஷயம். பொதுவா நம்ம மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு துறையை சார்ந்து அது அந்த செய்தியை நம்ம தான் சொல்ல வரோம். அந்த செய்தி கிசுகிசு பாணியிலையோ அல்லது அது ஒரு கிளர்ச்சிக்கான விஷயமாவோ நம்ம சொல்ல வரல. அந்த நியூஸை இந்த சமூகத்துல என்ன நடக்குதுங்கிறதுக்காக விஷயத்த சொல்ல வந்திருக்கோம். அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது குறிப்பிட்ட மொழி சேர்ந்த பெண்களை பற்றின பொதுவான ஆணாதிக்க புத்தி எப்படி இருக்குன்னா, இந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப இப்படிதான் இருப்பாங்க, ஒரு கட்டட வேலைக்கு போறவங்களா இப்படி இருப்பாங்க, ஒரு ஐடி வேலைக்கு போறவங்களா இப்படி இருப்பாங்க, சினிமாக்காரங்களா இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது புத்தி இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்துக்கிட்டு தான் இந்த செய்தியை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு, புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன் அப்படின்னா, பெண்கள் அப்படி பாலியல் சுரண்டலுக்கு ஆளாவதற்கு காரணம் அவங்க எல்லாம் விரும்பி அப்படி செய்யறது இல்லை. எல்லா துறையிலையுமே இருக்கு. பிரபலமான துறைகளா இருக்கும்போது, செலிபிரிட்டிஸா இருக்கும்போது அது வெளியே பேசுறதுக்கு, ஒரு நபரை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு கிளர்ச்சியாகவும் கிளுகிழுப்பாகவும் இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியா பேசு பொருளா பரவிடுது அப்படிங்கிறது தான். ஏன் அதை ரொம்ப குறிப்பா பொறுப்புணர்வோடு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நாம சில பாடி பைல்வான்கள் போலவோ அல்லது மற்றவர்கள் போலவோ இது ஒரு கிசுகிசு பாணியில இது ஒரு கிளர்ச்சிக்கான செய்தியா சொல்ல வரல அப்படிங்கிறதுனாலதான். இன்னொன்னு, பெண்கள் அப்படி சுரண்டப்படுறாங்க அப்படின்னா அது அந்த பெண்கள் தப்பு மட்டும் இல்ல, இந்த சமூகத்தின் தவறு. ஒரு சமூகம் எவ்வளவு முன்னேறி இருக்கோ அந்த சமூகத்தில் வாழும் பெண்கள் அவ்வளவு முன்னேறி இருப்பாங்க, அவ்வளவு சுதந்திரமா இருப்பாங்க, அவ்வளவு சிந்தனைக்குரியவர்களா இருப்பாங்க அப்படின்னு தான். அப்ப இந்த சமூகத்தின் தவறு அப்படிங்கிறது நீங்க நானு எல்லாம் உட்பட்ட சமூகத்தின் தவறு. அதனால யாரையும் நம்ம ஒரு துறை சார்ந்து இழிவா பார்க்காம அவர்களுக்கு நடந்திருக்கிற பாதிப்பும் அந்த பாதிப்புல இருந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதும் அதுக்கான மீட்சிக்கான வழிகளை உரையாடுவதற்குமாக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறோம். இனி ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி எப்படி உருவாச்சு என்னங்கிற செய்திக்குள்ள போவோம். கேரளால கொச்சின்ல 2017 பிப்ரவரி 17 ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்திய, குறிப்பா மலையாள திரைத்துறைக்கு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின, இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் இதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சதுன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு அதிர்வலையான அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான நடிகை, அந்த நடிகை பேரும் ஏற்கனவே செய்தியான விஷயங்கள் தான் இருந்தாலும் இங்க ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால நடிகை பேரை சொல்லல. அந்த நடிகை கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு பிரபல நடிகர் அக்யூஸ்டா இருக்கனால அவர் பேரை நம்ம சொல்லலாம். திலீப்ங்கிற ஒரு நடிகருடைய அடியாட்படை, கொட்டேஷன் டீம் சொல்றாங்க, கூலிப்படை கார்ல கடத்தி பாலியல் துன்புறவு செய்தாங்க அந்த பிரபல நடிகை. அதை ஒட்டி மலையாள சினிமா உட்பட இந்திய சினிமாவே கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சது. அம்மா அப்படிங்கிற மலையாள திரையுலகத்தின் யூனியன், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அம்மாங்கிற அந்த பேர் கொண்ட அந்த அமைப்பு கொச்சின் மரைன் டிரைவ்ல ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தின் இறுதியில இந்த யூனியன் ஒட்டுமொத்த மலையாள திரையுலகமும் பாதிக்கப்பட்ட நடிகையோடு துணை நிற்போம்னு சொன்னாங்க. அதை ஒட்டி இங்க இருக்கக்கூடிய சில நடிகைகள் இணைந்து விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அந்த பாதிக்கப்பட்ட நடிகைக்கு குரல் கொடுக்கிறது, கூடுதலாக இந்த துறையில நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் சுரண்டலுக்கு எதிராக போராடுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. அவங்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக அவங்க கொடுத்த மனுவின் அடிப்படையில் 2017 கேரள அரசு ஒரு கமிட்டியை நியமிக்குது. நீதியரசர் ஹேமா அவர்கள் தலைமையிலான நீதியரசர் ஹேமா கமிட்டியை அவங்க இந்த பிரச்சனையை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கிறாங்க. 7 ஆண்டுகள் கழித்து, கிட்டத்தட்ட 2024 இப்பதான் இந்த அறிக்கை வெளியாயிருக்கு. இந்த அறிக்கையின் மீது பல்வேறு விமர்சனங்களும் வருது. குறிப்பா நடிகைகள்கிட்ட இருந்தே கூட இந்த அறிக்கையின் மீது நிறைய விமர்சனங்கள் வருது. விமர்சனம் என்னவா வருது அப்படின்னா, இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சாதகமா தான் இருக்கு, அதை பத்தி எந்த விமர்சனம் இல்லை. நடிகை தனுஸ்ரீ தத்தா அப்படிங்கிறவங்க பத்திரிகையில் கொடுத்திருக்க பேட்டியில சொல்றாங்க,
இந்த அறிக்கை வந்து 7 ஆண்டுகள் என்ன பண்ணிருந்தது, பெரிய காலதாமதம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அறிக்கைகளால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு அவங்களுடைய கருத்தா சொல்றாங்க. அதுக்கு அவங்க உதாரணம் சொல்றாங்க, இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் குறித்து இதுக்கு முன்னாடியே விவாகா கமிட்டி அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. அதோட அறிக்கை என்னவாயிருச்சு, பக்கம் பக்கமா வந்து அவங்களும் தான் பெண்கள் பாதிக்கப்படுறதாக அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையின் மீதான நடவடிக்கை என்னாச்சு, அந்த அறிக்கை என்னாச்சு, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களும் சொல்றாங்க. கடைசியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்படணுங்கிறது தான் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இந்த கமிட்டி அறிக்கை ரொம்ப முக்கியமானதா ஏன் பேசப்படுது, ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னா, பல்வேறு தளங்கள்ல குறிப்பா இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, மலையாள திரையுலகம் குறிப்பா 10 ஆண்களின் கைகளில் தான் இருக்கு, அவங்க சொல்றதெல்லாம் அவங்க பண்ணிக்க முடியுது, எல்லாமே நடத்துறாங்க அப்படிங்கிறது தான். இந்த அறிக்கை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாம் வாழும் இந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்கு, அழகான நிலா, ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் அப்படியான இருக்கு. ஆனா அறிவியலா உண்மையால் நெருங்கி பார்க்கும்போது நட்சத்திரம் ஜொலிக்கவே இல்லை, அது வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுது, அது ஜொலிக்கல. நிலாவும் வந்து அழகாலாம் இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு, உப்பும் நீங்க வந்து எதையும் பார்க்கறதெல்லாம் நம்பாதீங்க, ஏன்னா உப்பும் வெள்ளையா தான் இருக்கு, சர்க்கரையும் வெள்ளையா தான் இருக்குன்னு சொல்லி தான் இந்த அறிக்கையே ஆரம்பிச்சு, இங்க நடக்கக்கூடிய இந்த நடிகைக்கு நடந்தது மட்டும் இல்லாம எவ்வளோ பேர் வந்து இங்க வந்து வாய்ப்புகளுக்காக எவ்வளவு தூரம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு, அது அழுத்தம் கொடுக்கப்பட்டு பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி அம்பலப்படுத்தி இருக்கு. இதுல அடுத்த கட்டமா இந்த நிகழ்வுகள்ல ரொம்ப கொடூரமானதா, ரொம்ப அருவருப்பானதா நமக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, பார்த்து போங்க, ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்க கூட இருக்கிற நண்பர்களை நம்பு அப்படின்னு. அந்த மாதிரி அரசியல் தளத்துல கூட செய்வாங்க, தங்கம் சாதிக்காததை கூட சங்கம் சாதிக்கும் அப்படின்னு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம சங்கமா செயல்படுறது அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில என்னவா ஆயிருக்கு அப்படின்னா, எப்படி 2017 இந்த கொடுமை வந்து பிப்ரவரி 17 நடந்த போது மரைன் டிரைவ்ல கூடி இந்த அம்மாங்கிற யூனியன் வந்து பாதிக்கப்பட்ட நடிகை நிக்கிறேன்னு சொன்னாங்களோ, அந்த நேரத்துல காவல்துறைக்கு வாக்குமூலம் கொடுக்கும்போது மிக தெளிவா திலீப் தான் குற்றவாளிங்கிறதுக்கான அந்த மோட்டிவேஷன் சொல்லுவோம்ல, அதற்கான காரண காரியங்களோடு அதை பட்டியலிட்டு கண்ணால பார்த்தது ரிஹர்சல் அப்போ. அதாவது அம்மா சார்பாக, அம்மாங்கிற யூனியன் சார்பாக ஒரு நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கான ரிஹர்சல்ல அந்த அறையில என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆண்கள் பெண்கள் உட்பட சித்திங்கிற செக்ரட்டரியோட, அதாவது ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளரோட சேர்த்து அந்த பிரச்சனை நடக்கும்போது இடைவேளை பாபுன்னு ஒருத்தர் தான் செக்ரட்டரியா இருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 21 பேர், அதுல பெண்கள் உட்பட, நடிகைகள் உட்பட, இந்த பாதிக்கப்பட்ட நடிகைக்கு ஆதரவா தான் வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. ஆனா வழக்கு விசாரணை வரும்பொழுது நீதிமன்றத்துல எல்லாமே பிறல் சாட்சியாக, எல்லாமே வந்து நாங்க அந்த நேரத்துல வேற மாதிரி சொல்லிட்டோம்னு சொல்லி பொய்யான விஷயமா, குற்றவாளியா இருந்த நடிகர்களுக்கு சாதகமா இவங்க எல்லாரும் மாறிட்டாங்கிறது தான். ஒரு சங்கத்தை இவங்க எவ்வளவு நம்ப முடியல. இன்னைக்கு வந்து கேரளா சமூக ஊடகங்கள் முழுக்க அம்மாங்கிற அமைப்பு, ஒரு காலத்துல நம்ம இங்க பழைய பன்னீர்செல்வம் வரணுங்கிற டைலாக் ரொம்ப ஃபேமஸ், திலகன் சத்திரியன் படத்துல வில்லனா நடிச்சிருப்பார். அந்த திலகனை வந்து அம்மாங்கிற அமைப்பு வந்து அங்கிருந்து வெளியேற்றியது. இப்போ திலகன் தான் சரி, அம்மா ரொம்ப தவறுங்கிற ஹேஷ்டேக் எல்லாம் வந்து கேரளால பரவிட்டு இருக்கு. ஏன்னா அம்மால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இந்த விஷயத்துல, முக்கியமான நிர்வாகிகள் தான் முதல்ல சாட்சி சொல்லி பிறகு நீதிமன்றத்துல மாத்தி சொல்லி அந்த நடிகைக்கான நியாயத்திற்கு எதிராக நின்னவங்க அப்படிங்கிறதும் ரொம்ப வெட்ட வெளிச்சமா அம்பலமாயிருச்சு. அதை தொடர்ந்துதான் சித்திக் ராஜினாமா பண்ணியிருக்காரு. முதல்ல தயங்கினாரு, இப்ப ராஜினாமா பண்ணியிருக்காரு. ரஞ்சித் மேல இந்த அறிக்கையில குற்றச்சாட்டு இருக்கிறதுனாலதான் மலையாள டைரக்டர் ரஞ்சித் இதுல இருந்து தன்னுடைய சினிமா அகாடமி இதுல இருந்தும் வெளியேறி இருக்காங்க. மிக கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இப்ப கூட நம்மள ஆகஸ்ட் 15 ஒரு சுதந்திர தினம் கடந்து போயிருக்கு. காந்தி சொன்னதாக சொல்லுவோம், உடல் நிறைய நகை அணிந்து இரவு நேரத்துல ஒரு பெண் தனியா நடக்க முடிஞ்ச ஒரு சூழல் வந்தாதான் உண்மையான சுதந்திரம்னு. அந்த மாதிரி எந்த சுதந்திரமும் இல்லை. நிர்பயா தொடங்கி இப்போ இறுதியாக நம்ம ஆர்ஜி கர் மருத்துவ மாணவி வரைக்கும் மற்ற இடங்கள்லயாவது சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்காக, அதுல நம்ம உடன்பாடு இல்லாட்டி கூட ஆடை வந்து பிரச்சனையா இருக்கு, இல்ல நீ ஏன் இரவு நேரத்துல தனியா போனேங்கிற மாதிரிலாம் ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஆனா தான் பணிபுரியும் வளாகத்திற்குள், தான் ஒரு பாதுகாப்பான கட்டடத்துக்குள்ள இருக்கும்போதுதான் ஆர்ஜி கர் மாணவி பாலியல் வன்முறை செய்து கொலை செய்யப்பட்டாள் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது. இதை தொடர்ந்து நாடு முழுக்க தண்டனையை அதிகமாக்கணுங்கிற ஒரு கோரிக்கை போயிட்டு இருக்கு. நிச்சயமா எப்படி வந்து ஒவ்வொரு கோரிக்கையும் இருக்குல்ல, ஆணவ கொலைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கோரிக்கைகள் இருக்கிற மாதிரி இதற்கும் தண்டனை கடுமையாக்கப்படணும் தான். ஆனா அது மட்டும்தான் தீர்வா அப்படின்னா இல்ல. சமூகம் வந்து மாறணும். இனி வரக்கூடிய சினிமாக்கள் எல்லாமே வந்து சக மனுஷியாக பெண்களை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது தான். அவளும் வந்து உணர்வும் உயிரும் உள்ள நம்மை போன்ற ஒரு
சக மனுஷி தான் அப்படிங்கிறத சொல்லணும். சோஷியல் மீடியாவில் அர்ஜிகர் மாணவி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பேசும்போது கூட ஒரு மாணவி சொல்லிட்டு இருந்தான், நீ வந்து உங்க வீட்டில் இருக்கிற அக்காவா அம்மாவா தங்கச்சியா பாருன்னு சொன்னாதான் நீ என்னை வந்து சக மனுஷியா பார்ப்பியா, நீ என்னை சக மனுஷியா பார்த்துட்டு என்னை மதிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சாங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு லெவல்ல ஆண்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்கு எல்லா தளங்கள்லையும், குறிப்பாக கலை இலக்கியம் சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுக்கணும். இன்னொரு பக்கம் அரசு இந்த மாதிரி ஏற்கனவே அண்டை மாநிலத்தில் இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கு, அதை ஒட்டி மற்ற மாநிலங்களும், ஏன் தேசம் முழுக்க ஒன்றிய அரசின் சார்பாக கூட இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாட் ஓன்லி சினிமா எல்லா துறைகள்லையும் இதுக்கான ஒரு தீர்வை, அதற்கான நிபுணர் குழுவை வச்சு கண்டடைகிறதும் அதற்கான பயிற்றுவிக்கிறது மூலமாக மனநிலையை மாற்றுவதும் தான் ஒரு சரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். பாதிக்கப்பட்ட அந்த கேரளா நடிகைக்கும் நிச்சயமாக இந்த அரசு, இப்போது அங்கு ஆண்டு கொண்டிருக்கிற இடது அரசு ஒரு நல்ல நீதியை வழங்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.